ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 34வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 74 கிலோ 550 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நீங்களும் சேர்ந்து உங்களோட வெயிட்டை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட் என்ட்ரி பண்ணி டீட்டெயில் கேட்டு நீங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட வெயிட் லாஸை ஹெல்த்தியாக குறைக்கலாம் வாங்க. ஒரு சில சிஸ்டர்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். உங்களோட வெயிட் கரெக்டாக ரெடியூஸ் ஆகுது, உங்களால் எப்படி இதை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நைட் ஃபுட் எடுக்காமல் எப்படி உங்களால் கண்ட்ரோலாக இருக்க முடியுது, என்னால் இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெயிட் மொத்தம் கரெக்டாக கடன்னு ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களோட தான் நானும் ட்ராவல் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகலை, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், என்னோடய வெயிட் அதிகமாக இருக்கும்பொழுது எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த முட்டி வலி. இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, முட்டி வலி இருக்குது, எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அந்த முட்டி வலி இன்றைக்கி இல்லை அப்படின்னா அதுக்கு முழுக்க நான் எடை குறைச்சது தான் காரணம்னு சொல்லலாம். எனக்கு வந்து 42 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அழகாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இனிமேல் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் என்னோடய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு முழுக்க இருக்குது. ஏன்னா ஒரு சாதாரண வேலை செய்யும் பொழுது உடல் பருமன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வேலை செய்யறதுக்கான நேரமும் சரி, உடல் சோர்வும் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 42 இயர்ஸ்லேயே எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் போக போக நிறைய கஷ்டங்கள் வரும். அதை தான் என் மைண்ட்குள்ளே நான் எடுத்துக்கிட்டேன். நானும் நிறைய வெயிட் லாஸ் பிளான்லாம் போட்டிருக்கேன். அதில் என்னால் வந்து சரியாக கவனம் செலுத்த முடியாமல் பாதிலே பிரேக் ஆகி நின்னதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த முறை வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒன்று, நான் வெயிட் குறையணும், இல்லை இந்த பிளானே இனி வாழ்நாளில் எடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணது. உங்களோட மோட்டிவேஷனோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா என்னோடய மன உறுதியும் சேர்ந்த மாதிரி தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் கடந்து போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறைய சிஸ்டர் கேட்டாங்க, உங்களுக்கு வந்துட்டும் வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, எங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வெயிட் அவ்வளோவா குறைய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறது தான், வீட்டில் எல்லாருக்கும் செய்கிறது தான் சாப்பிட்ணுன்னுவாங்க. இப்போ முக்கியமாக லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா, பசங்க மீதி வச்சுட்டாங்க, அதை சாப்பிட்லாம், ஐயோ இது வேஸ்ட்டாக போயிடும், அதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே வெயிட் ஏறினவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் நான் இந்த டயட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நமக்கு பசிச்சா மட்டும் சாப்பிடணும், தேவையான அளவு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அது உறுதியாக எடுத்துக்கிட்டதுனால எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு பொருளையும் பசிக்காமல் சாப்பிட்றது கிடையாது. பசி அடங்கிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் சாப்பிட்றது கிடையாது. அதை தான் நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்துக்கிட்டது ஒரு டம்ளர் இருக்க மாதிரி நாவல் பழ ஜூஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஏற்படலாம், நாவல் பழத்தில் சதையை விட கொட்டை தான் நிறைய இருக்கும், இதில் எவ்வளோ பழம் எடுத்தால் இவங்களுக்கு ஜூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாவல் பழம் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கத்தி வச்சு அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொட்டையை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுறது. ஏன்னா அது காஞ்சதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மழை காலங்களில், ஏன்னா இது சீசன், ஆடி மாத சீசன்றனால நமக்கு நாவல் பழம் ஈஸியாக கிடைக்குது. மழை டைம்லலாம் நமக்கு கிடைக்காது. அப்போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த நாவல் பழ கொட்டையிலேருந்து ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த 15 பழத்தோட அந்த சதை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டாமல் வித்தவுட் சுகரோட, ஏன்னா நிறைய பேர் வந்து டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா, வெல்லம் போட்டுக்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. சுகர் கண்டென்ட்டே சேர்க்காமல் நல்லா ஒரு டம்ளர் குடிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுதான் இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நான் எடுத்துக்கிட்டது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொண்ட கடலை தோசையும் புதினா சட்னியும் நான் செஞ்சுருந்தேன். நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா, இந்த மில்லட் தோசை செய்யும் பொழுது அரிசி கூட சேர்க்கணுமா? ஏன்னா நிறைய யூடியூப் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து அரிசி சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வெயிட் லாஸ் பிளானில் இருக்கும்பொழுது ரைஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால் நீங்கள் எந்த ஒரு மில்லட் சேர்க்கறதாக இருந்தாலும் ரைஸை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க.
இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை தோசை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் நைட்டு ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குடிக்கிற தண்ணியை போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் தனியாக. அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு. ஏன்னா தோசை வனந்து எனக்கு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக வெந்தயம், இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுபருப்பு, அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அதை தான் நமக்கு அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். நல்லா குறைன்னு அரைச்சிட்டு டேஸ்ட்டு தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 2-3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும். நீங்கள் காலையில் ஒரு 3 மணிக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 8-9 மணிக்கு சாப்பிடும்பொழுது நல்லா புளிச்சு வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்போ தான் அரைக்கிறீங்க, புளிக்க வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூட ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா புளிச்ச அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிடலாம். தோசை நல்லாவே வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அரிசி சேர்க்காம தோசை நல்லா வருமா அப்படிலாம் ஃபீலிங் வேண்டாம். தோசை நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு நல்லா இருந்தால் உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஒரு 11 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்புல இருக்க சதைகள் குறையிறதுனால உடம்புல சுருக்கம், முக்கியமாக முகத்தில் சுருக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் பப்பாயா வந்து 2 நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுருக்கம் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் பப்பாயா ஒரு 2 நாளைக்கோ 3 நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கிறது நல்லது. நான் அது மாதிரி பப்பாயா ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன் ஒரு 11 மணி அளவில். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சுண்டக்காய் தான், பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பும் வாழைத்தண்டு கூட்டு பண்ணியிருந்தேன். அது கூட வந்து 2 சுட்ட அப்பளம் நான் எடுத்துக்கிட்டேன். வாழைத்தண்டு கூட்டோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் கிட்ட நான் எடுத்திருந்தேன். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரைஸை விட அதை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து 100 கிராமும் வாழைத்தண்டு கூட்டு வந்து 200 கிராமும் எடுத்துக்கிட்டேன். பச்சை சுண்டக்காய் அப்படின்றது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைம் வர்றதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னே நீங்கள் சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட பூச்சிகள்லாம் செத்து நமக்கு அந்த ப்ளீடிங்கோடு வெளியே வந்துடும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் டைமாவது நீங்கள் வந்து பச்சை சுண்டக்காய் வச்சு கூட்டோ இல்லைனா குழம்பு வச்சு சாப்பிட்றது நல்லது. இதுதான் இன்றைக்கி என்னோடய மதியானம் லஞ்சு. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சுண்டல் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி. இதோட என்னோடய ஃபுட்டோட இது முடிஞ்சிருச்சு. ஏன்னா நைட் எப்போவுமே நான் டின்னர் எடுத்துக்கிறது கிடையாது. நைட்டு ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். டெய்லி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில எக்ஸசைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுட்டால் மட்டும் நம்மளோட வெயிட் லாஸ் நடக்காது. கண்டிப்பாக அதுக்கேற்ற ஒர்க் அவுட்டும் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கும். நம்மளோட ஐடியல் வெயிட் வரதுக்கும் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன ட்ரிங்க் எடுத்துக்கிறீங்களோ அதோட வீடியோ, அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அதோட ஃபோட்டோலாம் போட்டால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை போடாததுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் மார்னிங் நான் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னும்போதோ, இல்லைனா மார்னிங் நான் எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட், இல்லை மதியம் நான் எடுத்துக்கக்கூடிய லஞ்சு, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்கு நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த கலரில் வரமாட்டேங்குது. அதே மாதிரி மார்னிங் எடுக்கக்கூடிய டிஃபன் ஆகட்டும், மதியம் செய்யக்கூடிய லஞ்சிலே ஆகட்டும், செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம காட்டும் பொழுது நீங்கள் செய்கிற அந்த கலர் எனக்கு வரல, அப்போ இது எனக்கு எஃபெக்டிவாக இருக்காதா அப்படின்னு ஒரு சில சிஸ்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரே விஷயந்தான் எல்லாருமே செய்கிறோம். 1-2 பொருள் கூட குறைய இருக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த கலர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லா உணவுப் பொருட்களையும் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதே தான். அதனால் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோவோ, நான் சாப்பிடக்கூடிய ஒரு வீடியோவோ நான் எடுத்து போடும்பொழுது அவங்களுக்கு இது மாதிரி வருது, நமக்கு இது மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்கிறீங்க. அதனால தான் நான் வந்து ஒரு வீடியோ, ஃபோட்டோ எதுவுமே அதில் போடுறது கிடையாது. என்னுடைய இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் பிளானுக்கு ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட மோட்டிவேஷனால தான் நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன். என்னோட மோட்டிவேஷனோட நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.